நம்ம எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்துல நாம் ஒன்று கூடுவதற்கு கர்த்தர் கொடுத்த மகா பெரிய வாக்கியத்துக்காக கர்த்தருக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். I take this moment to thank God for each one of you. உங்கள் ஒவ்வொருத்தருக்காகவும் கர்த்தரை நான் நன்றி செலுத்த விரும்புகிறேன். Because you are well, you are good, and we can see each other even at this hour. இந்த சமீபத்தில் இந்த வேளையில நாம் ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் காண்பதற்கு கர்த்தர் கொடுத்த மகா பெரிய இந்த கிருபைக்காக கர்த்தருக்கு நன்றி அப்படி என்று நாம் சொல்லுகிறோம். Shall we pray before we move on to the word of the Lord? Father, we thank you this morning for your divine grace and favor that is upon us. எங்கள் மேல் தங்கி இருக்கிற உம்முடைய மகா பெரிய தயவுக்காகவும் கிருபைக்காகவும் நன்றி பிதாவே, உமக்கு நன்றி என்று நாங்கள் சொல்லுகிறோம். We thank you, Lord, for you have made it possible for us to meet in this manner. நாங்கள் இந்த வண்ணமாக ஒன்று கூடுவதற்கு நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற மகா பெரிய கிருபை வாக்கியத்துக்காக நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம். Father, even as we come before you to meditate upon your word, we pray that you will speak to us. உம்முடைய சமூகத்துல நாங்கள் ஒன்று கூடி வருகிற இந்த வேளையிலும் உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேசும்படியாக கேட்கிறோம். We give our hearts, we give our thoughts, we give our everything to you this morning so that you can plant your word and your seed into us. உம்முடைய வார்த்தை எங்களுக்குள்ளாக விதைக்க எங்களோட உள்ளத்தை எங்களோட இருதயத்தை சகலத்தை உமக்கு முன்பாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். வல்ல தேவனே, எங்களோடு பேசும். Speak to us, Lord, in Jesus name. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே. Amen. 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 Bless the Lord. You know, last week we began to study on the word of the Lord, and we took a subject. What do we do while we wait upon the Lord? கர்த்தருக்கு காத்திருக்கிற காலகட்டத்துல நாம் என்ன செய்வது? Especially in this season, there are so much emphasis on prayer, 24 hours prayer, continuous prayer all over this nation. இந்த தேசம் முழுவதுமாக எல்லா இடங்களிலும் 24 மணி நேர ஜெபம், ஜெபத்தை குறித்து அதிகமாக வலியுறுத்தி கொண்டு வரப்படுகிற ஒரு காலகட்டமாக இது காணப்படுகிறது. And while we are engaging ourselves, there's something that I want you to understand, the importance of waiting upon God. நாம் ஜெபத்துல அதிகமாக ஈடுபடுகிற காலத்துல கர்த்தருக்கு நாம் காத்திருக்கிற வேண்டிய அவசியத்தை நான் சொல்லுகிறேன். And we have gone through what we need to do while we wait upon the Lord. There are times and seasons that God takes us into the process of waiting upon him, waiting upon his presence. தேவ சமூகத்தில் காத்திருக்க முடியாத கர்த்தரோட ஆவியானவர் நம்மை முக்கியமான காலகட்டங்களில் அவர் நடத்தி கொண்டு செல்லுவார். இதை நாம் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். And some people think waiting upon God means we just wait and do nothing. சிலர் நினைக்கிறாங்க கர்த்தருக்கு காத்திருக்கிறது அப்படின்றா நம்ம ஏதோ உட்கார்ந்து சும்மா இருக்கணும், ஒண்ணு செய்கிறது இல்லை. No, there is a wholesome activity that we need to be engaged with as we engage with God in his presence. தேவனோடு அவர் சமூகத்துல நாம் இணைந்திருக்கிற இந்த காலகட்டத்துல முக்கியமான ஆவிக்குரிய செயல்பாடுகள் இருக்கு. நாம் கர்த்தரோடு ஈடுபட வேண்டியது இருக்கு. And that's what we want to look at. அதைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். Last week I spoke to you about the importance of worshiping God with thanksgiving. கடந்த வாரத்துல நாம் தேவனுக்கு முன்பாக நாம் நன்றி சொல்லி கர்த்தருக்கு ஆராதனை செய்வதை குறித்து நாம் முதலாவது பார்த்தோம். That's what we say, and we went through step by step in the important things about worshiping God with thanksgiving. So as we wait, this is the most important thing. We worship him with thanksgiving for all the things that God has done and many things. And we worship him, we give him thanks for what he is. கர்த்தராக இருப்பதற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். இதைத்தான் நாம் முக்கியப்படுத்துகிறோம் தேவனுடைய சமூகத்துல. And then we read, அதுக்கப்புறமாக நாம் கவனிப்பது கர்த்தருடைய வார்த்தையில. All right, now this is what we read, and just want to read back again these words. இந்த வசனத்தை மறுபடியும் நான் வாசிக்கிறோம். Well, all of us, we can read wherever you are.
Will you just audibly read this as you look at the screen? Let's read. Be still and know that I am God. I will be exalted among the nations. I will be exalted in the earth. கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். And the Bible clearly says, all right, be still and know that I'm God. Want us to know, all right. And then we also write in Lamentations, புலம்பல் புஸ்தகத்தை நான் வாசித்தோம், the Lord is good to those who wait for him, to the soul who seek him. It is good that one should hope and wait quietly for the salvation of the Lord. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது அப்படின்று வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. Now let me tell you this. It is good that one should wait. In other words, the one who waits upon the Lord, all right, good things will come. He will experience the goodness of the Lord. கர்த்தருக்கு காத்திருக்க மனிதனுடைய வாழ்க்கையில தேவனுடைய நன்மைகளை அவன் அனுபவிக்க ஆரம்பிப்பான். Earlier part we say, all right, wait upon the Lord to know him. கர்த்தருக்கு காத்திருந்து அவரை அறிந்து கொள் என்று சொல்லப்படுகிறது. While we wait upon the Lord, this is what waiting upon God help us to know and taste that God is good. கர்த்தருக்கு காத்திருப்பதால் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கக்கூடிய அருமையான பாக்கியங்கள் நமக்குள்ளாக வருகிறார். There is no other way. All right, it is something that we take, we engage literally with God. நாம் தேவனோடு தனிப்பட்ட முறையில அவரோடு ஈடுபடும் பொழுது தேவனுடைய நல்லவர் என்பதை, கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்க்க ஆரம்பிக்கிறோம். We begin to thank God. And that is important. Now let us move on. நாம் தொடர்ந்து பார்ப்போம்டா. All right, and as we wait upon the Lord, all right, as we worship God with thanksgiving, நன்றி சொல்லி கர்த்தருக்கு காத்திருக்கிற இந்த காலகட்டத்துல நாம் தேவனுக்கு மகிமைப்படுத்துகிறோம். Now let's move on. All right, what do we do the second part? The first part is we thank God, we worship him. முதலாவது நாம் தேவனுடைய சமூகத்துல அவருக்கு நன்றி செலுத்தி அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், அவரை ஆராதிக்கிறோம். இரண்டாவது, this is the time, all right, that we begin to deal with our hurts. நமது மனக்காயங்களை குணமாக்குவதற்கு இது மிக மிக அவசியமானது. Let me tell you this. Time of waiting upon God is a time of learning to know God. தேவனுக்கு காத்திருக்கும் சமயங்கள் அவரை அறிய கற்றுக்கொள்ளும் சமயங்களாக காணப்படுகின்றது. தமிழ்ல அந்த ஒரு வார்த்தை ஓடிருச்சு. Time of waiting upon God is the time of learning to know God. தேவனுக்கு காத்திருக்கிற காலகட்டத்துல அவரை நாம் அறியும்படியாக நாம் நம்மை ஒப்பு கொடுக்கிற ஒரு சந்தர்ப்பம் அது. We begin to know and we begin to yield ourselves. All right, knowing and experiencing that God is the healer, not just physical but emotional healing. கர்த்தருக்கு காத்திருக்கிற காலகட்டத்துல என்ன இன்னொரு காரியத்தை நாம் புரிந்து கொள்கிறோம் என்றால், கர்த்தர் நம்மை குணமாக்குகிற தேவன். சரீரத்தை மட்டுமல்ல, அவர் நம்முடைய ஆன்மீகளையும் மனநிலைமைகளையோ கர்த்தர் சுகமாக்குகிறார் இருக்கிறார். நம்முடைய உணர்வுகளை, மனநிலையை கர்த்தர் சுகமாக்குகிற தேவனாக இருக்கிறார். You know, oftentimes the most brutal and agonizing hurts in our lives are things that aren't visibly, okay, they are not visible by looking at us directly. Many times, all right, அநேக சமயங்களில நம்மை கொடுமையாக வேதனைப்படுத்தக்கூடிய மனக்காயங்களை வெளிப்படையாக யாரும் காண முடியத்தக்கதாக இருக்கின்றன. யாருமே காண முடியாது. And these are hidden.
All right, the things that hurt us the most could be kept secret, all right, if you wanted to. அதாவது உங்களை வேதனைப்படுத்துகிற காரியங்களை நீங்க உங்களுக்குள்ளார வச்சுக்கொள்ளலாம், அடக்கி வச்சுக்கொள்ளலாம். It is the hidden hurts, all right, it is the hidden hurts, some memory of events or words of the past that still hurt us. கடந்த காலங்களிலே நாம் அனுபவித்த அல்லது கடந்து சென்ற சில அனுபவங்கள், அதனுடைய நினைவுகள், அந்த காலகட்டம் சொல்லப்பட்ட வார்த்தை, இது எல்லாமே நம்மை ஒரு விதமாக துரத்தி கொண்டு வருவது போல காணப்படலாம். For some of these may be memories, all right, of abandonment. சிலருக்கு கைவிட்ட ஒரு நிலைமையாக காணப்படலாம். Some people they feel they are abandoned, all right, or abused. இன்னும் சிலர் தங்களுடைய வாழ்க்கையில அவருக்கு எப்படி புறக்கணிக்கப்பட்டு கைவிடப்பட்டவர்களாக இருக்கிறது ஒரு வேதனையாக மாறும். Maybe it's the pain of ridicule and criticism. உங்களை குறித்து மற்றவர்கள் ஏளனம் செய்து கேலி பண்ணி நிந்தை பண்ணி சில வார்த்தைகளாக இருக்கும். Especially from someone whose affirmation you once sought. நீங்கள் ஒருத்தரை ஒரு காலகட்டத்தில் ஒருத்தரை நம்பி இருந்து அதிகமாய் எதிர்பார்த்தவங்க, நோக்கி பார்த்தவங்க, அவங்களை உங்களை குறித்து ஏளனமாய் கேலி பண்ணி நிந்திக்கும் பொழுது பெரிய மனக்காயங்கள் உண்டாகிறது. Let me tell you this. Everyone has hidden hurts. எல்லாருக்குமே மறைந்திருக்கிற மனக்காயங்கள் எல்லாருக்கும் இருக்கு. Everyone has at least one emotional scar from the past. நாம் ஒவ்வொருத்தருக்கும் கடந்த காலகட்டத்திலிருந்து ஏதோ ஒரு நிலையில மனக்காயங்கள், அந்த தழும்புகள் உள்ளுக்கு கண்டிப்பாக இருக்கும். It is not surprising. இது எந்த விதத்திலையும் ஆச்சரியம் கிடையாது. But the good news is that God wants to heal all of your hurts, even the ones that are hidden. நல்ல செய்தி என்னவென்றால், நம்முடைய எல்லா மனக்காயங்களையும் வேதனைகளையும் மறைந்திருக்கிற காயங்களையும் கர்த்தர் சுகப்படுத்த வல்லவராக இருக்கின்றார் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். And today is the day that you can begin that healing process. இன்றைக்கு நீங்கள் அந்த சுகமாக்கக்கூடிய அல்லது சுகமடையக்கூடிய ஒரு நல்ல நிலையை நீங்கள் அடைவதற்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாக காணப்படலாம். And as I say, all right, we need to take time to go through, all right, healing from the past hurts. கடந்த கால உங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த காயங்களை, மனக்காயங்களில் இருந்து சுகமடைய நீங்கள் கண்டிப்பாக இதுல செயல்பட கற்றுக்கொள்ள வேண்டும். And I believe as you begin to wait upon the Lord, கர்த்தருக்கு நீங்கள் காத்திருக்கிற இந்த காலகட்டத்துல இது மிக முக்கியமானது. In Bible we read, psalmist begin to say, now this is important verse. இது மிக முக்கியமான கர்த்தருடைய வசனம். இதை நீங்க சற்று கவனிங்க. I want you to take a look at this. In Psalms 39 verses 2 and 3, it says, I kept very quiet, but I became even more upset. I became very angry inside, and I thought about it. My anger burned. All right, this is the condition, all right, when you do not speak out your hurts, when you keep everything inside. நான் மௌனமாகி ஊமையனாய் இருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது, என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது என்று இங்க பக்தன் சொல்லுகிறார். Look at this verse. All right, holding on to hurts is like carrying a hot coals in your heart.
மனக்காயங்களை அப்படியே மூடி மறைச்சு சுமந்துகிட்டு போறது எரிகிற அக்னியை நம்ம மனசுல சுமக்கிற மாதிரி இருக்கு. Alright, at the end you are the one who is going to get burned. கடைசியில பார்த்தா நீங்க தான் அங்கு சுட்டரிக்கப்பட்டு அதனுடைய வேதனைகளை அனுபவிக்க போகிறீர்கள். It's very clear. Okay, the psalmist, when he wrote, he says, I was very quiet, but even the more I was quiet, the more I became upset. நாம் மௌனமா இருக்கிற காலகட்டத்துல அதிகமாக நான் வேதனைப்பட்டேன். And then we read, all right, when in Psalms 32:3, சங்கீதம் 32:3, okay, you know, when you stuff your hurts inside, they don't heal, all right, and the wounds get worse. உங்களோட மனக்காயங்களை மூடி மறைக்க அது இன்னும் அதிக காயமா போகும். Not only does this prolong the pain, but it stifles your energy and ability to move forward in life. இந்த மனக்காயங்கள் இருக்க இது உங்களோட வாழ்க்கையில வேதனைகள் அதிகரிக்கிறது மட்டுமல்ல, நீங்க வாழ்க்கையில முன்னேறி போவதற்குரிய எல்லா திறமைகளையும் இது முடக்கி போடுகிறார். As we read in Psalms, சங்கீதம் 32:3, Psalms 32:3, we read, when I kept things to myself, I felt weak deep inside me. I moaned all day long. கவனிங்க, நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. As long as you keep things inside, all right, you become weak. And that's why we need to look to the Lord. All right, in the time of waiting, we have to address these hurts inside us. It's one of the things. It's not just sitting there and say, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. கர்த்தருக்கு காத்திருக்கிற காலகட்டத்துல இதெல்லாம் முக்கியமான காரியங்கள் நம்ம சீர்படுத்தணும். சும்மா உட்காந்துட்டு ஸ்தோத்திரம் 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது இல்லை. Many people they don't become real in prayer. All right, they just perform motions of prayer, but there's no real life engagement. அநேக நேரத்துல ஜெபத்துல அநேக சரிங்களா சாங்கியமாக சொல்லுவதை சொல்லிக்கொண்டு சரிங்களா சத்தத்தை மட்டும் தொனித்து கொண்டு போறாங்களோ ஒழிய தங்களோட வாழ்க்கையில தேவனோட இணைப்பு அங்க காணப்படுது. உண்மையான வாழ்க்கை பிரச்சனை என்ன அது ஈடுபடு. That's why God said, I am that I am. இருக்கிறவரா இருக்கிறேன். Many places God said, I am your healer. All right, I am the peace. நானே உங்கள் சமாதான கர்த்தர், நானே உங்களை சுகமாக்குகிற தேவன். All right, and God is the mighty counselor. நம்முடைய தேவன் நமக்கு ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார். So it is very important for us, especially in prayer, to address when we come before the Lord and wait upon the Lord. Let us learn to deal with these issues. Don't bury them. All right, the best person that you can share all your secret is with God. உங்க வாழ்க்கையின் எல்லா ரகசியங்களையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய நபர் தேவன் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. And that's the best place you can get solutions and healing and guidance. அந்த இடத்துல தான் நமக்கு நம்ம வாழ்க்கையில வழிகாட்டலும் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். All right, but as long as you keep things to yourself, you will become weak. All right, deep inside. இந்த காரியங்களை உங்களுக்குள்ளாக நீங்க மறைத்து வைக்கும், உங்களுக்குள்ளாகவே நீங்கள் நித்தமும் சரிங்களா பலவீனமாகி உங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிட்டு, அதான் சொல்லுகிறார், என்னுடைய எலும்புகள் உலர்ந்து போயிட்டு. In other words, it becomes weak. All right, so what do you do with the past hurts? ஆகவே இந்த கடந்த கால இந்த வேதனைகளை குறித்து நாம் என்ன செய்ய வேண்டும்? All right, allow your past, all right, to transform you.
உங்களுடைய கடந்த கால அனுபவங்கள் உங்களை உருமாற்றம் செய்ய இடம் தாருங்கள். Alright? Allow all your past, whatever that is your past hurts, to transform. கடந்த காலத்துல நீங்கள் கடந்து சென்ற வேதனைகள், சோதனைகள், பாடுகள், மனக்காயங்கள், இதெல்லாம் உங்களை நீங்க வாழ்க்கையில உங்க வாழ்க்கை மாற்றுவதற்கு இடம் கொடுங்கள். மேன்மையை நோக்கி செல்ல. That you, as you begin to move forward in the Lord, கர்த்தருக்குள்ளாக நீங்கள் கடந்து செல்லும் பொழுது இது மிக மிக முக்கியமாக காணப்படுகிறது. And these are very important as we stand in the presence of God. See, life builds our character where faith is developed and strength and endurance come alive. வாழ்க்கையில சரிங்களா, நம்முடைய வாழ்க்கையில எப்படி நம்ம வாழ்க்கையில நல்ல காரியங்கள் உருவாகிறது சரிங்களா, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குணங்கள் சீர்படுத்தப்பட்டு விசுவாசம் பெருக்கப்பட்டு அதுல இருந்து சரிங்களா நாம் பெற வேண்டிய நம்முடைய பலமும் நாம் சகிக்க வேண்டிய காரியங்களோ அது நம்முடைய வாழ்க்கையில செயல்பட ஆரம்பிக்கிறது. We never understand how strong we are until we face challenges. நம்முடைய வாழ்க்கையில நாம் சவால்களை சந்திக்கிற வரைக்கும் நாம் எவ்வளவு பலம் உள்ளவர்களாக இருப்போம் என்று நமக்கே தெரியாது. It's only when we begin to face the actual challenges we know our capacity and our ability and the weakness that we have, so that we can jump to God for strength. சவால்களை கண்டுதான் அதுதான் நமக்குள்ளாக இருக்கிற பலம் எவ்வளவு என்பது நிர்ணயிக்குது. நம்முடைய பலவீனத்தை நிர்ணயிக்கும், நம்மளோட பலவீனத்தை சுட்டி காமிக்கும். எதுல நாம் பலவீனமா இருக்கிறோமோ அப்போ நாம் கர்த்தருக்குள்ளாக நாம் அவரை சார்ந்திருக்க நாம் செல்லலாம். When I am weak, I become strong. என் பலவீனத்தில் அவருடைய பலம் காணப்படுகிறது. In my weakness, I begin to experience His strength. All of us has experienced trials and pain. நம்ம எல்லாருமே வாழ்க்கையில பல சோதனைகளையும் வேதனைகளையும் நாம் கடந்து சென்றிருக்கிறோம். All of us are living a life wounded and scarred. நம்ம எல்லாருமே வாழ்க்கையில காயப்பட்டு சரிங்களா ஏதோ ஒரு வகையில தீண்டப்பட்டவர்களாக இருக்கிறோம். We learn to deal with our wounds and press forward. இந்த காயங்களை நாம் சரிப்படுத்தி முன்னுக்கு செல்ல நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். But whether we acknowledge it or not, wounds and scars, all right, changes. நாம் அதை ஏற்றுக்கொள்றோம் இல்லையோ, நம்முடைய காயங்கள் இருக்க மனசுல பட்ட காயங்கள் ஏதோ ஒரு விதத்துல நம்மை மாற்ற ஆரம்பிக்கிறது. And I want also know, this is the fact. All right, there are no perfect parents. There are no perfect parents. If children were listening to this, you would have been hurt by your parents in many, many ways, in certain ways. All right, but let me tell you this. There are no perfect parents. All right, they're bound to hurt you in any way. It's not that they want to hurt you. All right, but they are humans. They're imperfect. They may hurt you. All right. பிள்ளைகள் நல்லா கவனிங்க. உங்களுடைய தாய் தகப்பன்மார் அவங்கனால நீங்க மனசுல சோர்ந்து போய் காயப்பட்டவர்களாக இருக்கலாம் சரிங்களா. ஆனா பெற்றவங்க உண்மையிலே உங்களை காயப்படுத்தணும்னு எதையும் செய்யப்படுது. ஆனா அவங்க பரிபூர்ணமானவர்கள் அல்ல, பலவீனமானவர்கள். And they bound to hurt. There are no perfect friends. பரிபூர்ணமான நண்பர்களே கிடையாது. You can call somebody best friends. And that best friends may end up hurting you also. உங்களோட உயிர் நண்பர் என்று சொல்லுகிறவர் கூட உங்களை சில நேரங்கள்ல உங்களுடைய மனசை வேதனைப்படுத்தக்கூடியதாக இருந்திருக்கலாம். All right, and what else? What's more, there are no perfect siblings or spouses. குடும்பத்துல அண்ணன் தம்பிகள் அக்கா தங்கச்சி எல்லாம் இருக்கிறாங்களே, பரிபூர்ணமான அக்கா தங்கச்சி இல்ல, பரிபூர்ணமான அண்ணன் தம்பியும் இல்லை, பரிபூர்ணமான புருஷனும் இல்லை, மனைவியும் இல்லை. There is no perfect spouses. Why? We live in an imperfect world.
with imperfect humans. நாம் ஒவ்வொருத்தரும் சரிங்களா பரிபூர்ணம் இல்லாத பரிபூர்ணமற்ற மனிதர்கள் மத்தியில வாழ்ந்து வருகிறோம். Alright, sometimes we lash out our words, alright, and hurt others because we are broken inside and we need healing. சில நேரத்துல நாமே சரிங்களா நம்மளுடைய நாக்கு தெறிக்க பேசி மற்றவர்களை காயப்படுத்துகிறோம். காரணம் நமக்குள்ளாக ஒரு பெரிய காயம் இருக்கிறது. Right? And emotional hurts can be caused by various things. நம்முடைய மனக்காயம் இருக்கு, இது பலவிதமான காரணத்தினால நம்ம காயப்படலாம். Alright, as I said earlier, through parents, through friends, through spouses, through your siblings. இதுக்கு முன்னால் சொன்னது போல கணவர் மனைவி மூலமாகவோ பெற்றவங்க மூலமாகவோ குடும்பத்தில் இருக்கிறவங்க மூலமாகவோ நண்பர்கள் மூலமாக நான் காயப்படலாம். Alright, and sometimes loss of loved ones or prized possession may bring hurt. சில நேரத்துல நீங்கள் நேசித்த காரியங்கள் இழக்கும் பொழுது அல்லது நேசித்தவர் தவறி போகும் பொழுது மரித்து போகும் பொழுது நீங்க எது அருமையாக கருதுகிறீரோ அது உங்களோட கைவிட்டு போகும் பொழுது நமக்குள்ளாக மனக்காயங்கள் உண்டாகிறோம். And sometimes people have toxic relationship. சிலர் தங்களுடைய வாழ்க்கை உறவுகளிலே நலமான உறவு இருக்காது. And because that is a toxic relationship, they always have crisis, a lot of hurts. நிறைய உறவு தன்மைகளில சரிங்களா அங்க காயங்கள் காணப்படலாம். Sometimes there is a career slump. சில நேரத்துல உங்களோட வேலையில ஒரு சுணக்கம் வந்தக்கூடியதாக இருக்கும். Alright, and all these things, sometimes there are some other trials. சில நேரத்துல மற்ற விதமான சோதனைகள் உங்க வாழ்க்கையில் காணப்படும். These are all the causes and some of the reasons that we can get hurt. Okay, but all these things will bring wounds upon our soul. இதெல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் ஆத்துமாவில பெரிய காயங்களை கொண்டு வரும். Alright, which can heal much slower than physical injuries. நம்முடைய வாழ்க்கையில இந்த காயங்கள் மாறுவது சரீரத்துல இருக்கிற காயம் இருக்க சில நேரம் இந்த மருந்து அந்த மருந்து இந்த இலை அந்த இலை பூசினா அது காஞ்சிருங்க. ஆனா அந்த மனசுல பட்ட காயம் இருக்க இது உடனே காயாது, மெதுவாத்தான் மாறும், மெதுவாத்தான் ஆறும். Alright, sometimes you feel the healing never comes. Alright, full healing has not come. சில நேரத்துல உங்க வாழ்க்கையில உங்களுக்கு முழு சுகம் வராதது மாதிரி நீங்கள் காணப்படலாம். And one of the most critical spiritual exercise we can undergo is allowing God to heal our past wounds and guide us to a lifestyle of forgiving present scars. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஆவிக்குரிய செயலை நாம் செய்யணும்னா தேவன் நம்முடைய கடந்த கால காயங்களை எல்லாம் சுகமாக்கி நம்முடைய வாழ்க்கையில காய தழும்புகள் ஆறினதாக வாழ்க்கை நடத்துவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அதை நாம் நாட வேண்டும். Without the healing and forgiveness, other people's mistake will affect our future. நம்முடைய வாழ்க்கையில சரிங்களா இந்த சுகம் வரவில்லை என்றால், இந்த மன்னிப்பு வரவில்லை என்றால், மற்றவர்கள் செய்த தவறுகள் தொடர்ந்து நம்முடைய எதிர்காலத்தையே நாசப்படுகிறது. And without the inner working of the Holy Spirit, we will live in a continual suffering from the sins of others. பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளாக செயல்படவில்லை என்றால் நாம் தொடர்ந்து மற்றவங்க செய்த பாவங்கள், மற்றவர்கள் செய்த தீங்கு, அதனால நம்ம தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்களாகவே காணப்படும். இது நமக்கு மிகவும் வேதனையான ஒரு காரியம். That's why it is so important for us to go to God as we wait upon God and ask God to bring healing. தேவன் நமக்கு சுகத்தை கொண்டு வர நாம் அவர் சமூகத்தில் செல்ல வேண்டும். The Bible says our God is a God of healing. நம்முடைய தேவன் சுகமாக்குற தேவன். In Psalms 147, சங்கீதம் 147 3வது வசனத்துல நான் வாசித்தார். When we read Psalms 147 verse 3, it says, He heals the broken-hearted and binds up the wounds. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார். The Bible addresses
these wounds that appear in our heart. நம்முடைய உள்ளங்களிலே மனசுக்குள்ளாக உண்டாகிற காயங்களை குறித்து கர்த்தர் பேசுகிறார். God addresses this because these are real. We can never escape. We can never run away from the effect of these things. இந்த மனக்காயங்களுடைய பாதிப்புல இருந்து நான் தப்பி ஓடவே முடியாது. அதனாலதான் பைபிள்ல தேவன் போட்டிருக்கிறார். அதை குறித்து கர்த்தர் பேசுறார். It's very, very important. As much as you desire, all right, if there is a physical infirmities, a physical defects, we desire so much to God heal our body. நம்முடைய சரீரத்துல நோய்களோ ஏதோ ஒரு பாதிப்பு உண்டாச்சுன்னா கர்த்தர் சுகப்படுத்த வேண்டும் என்று ரொம்ப ஆர்வத்தோடு மிக பிரியமாக கர்த்தரை தேடுகிறோம். So much more we need to seek the strength and the healing of God to come into our heart. நம்முடைய உள்ளத்திலும் காயங்கள் ஆறுவதற்கு நாம் அந்த விதத்துல கர்த்தரை தேட வேண்டும். All right? And God never rejects a broken and wounded heart. ஆண்டவர் ஒருபோதும் நொறுங்குண்ட மனதை அவர் உதறி தள்ள மாட்டார். He welcomes because he knows we need healing. We also read in Psalms 103 verses 2 and 4. And the Bible says, bless the Lord, O my soul, and forget not all his benefits, who forgives all your iniquities, who heals all your diseases, who redeems your life from the pit, who crowns you with his steadfast love and mercy. All right. It's talking. All right. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என்ன செய்கிறார்? கர்த்தனுடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார். Here God heals every kind of disease, every kind of wounds. கர்த்தர் எல்லா விதமான காயங்களையும் எல்லா விதமான நோய்களையும் சுகமாக்குகிற தேவன் என்று பைபிள்ல வாசிக்கிறோம். In 1 Peter chapter 2 verse 24, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல the Bible says he himself bore our sins in his body on the tree, that we might die to sin and live to righteousness. By his wounds you have been healed. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே, கர்த்தர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். You are healed by his stripes. அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். God provides healing. The most important thing, when the Bible says, when our heart is wounded and hurt, sometimes it is so difficult, all right, to actually communicate with God. நம்முடைய வாழ்க்கையில நாம் காயங்கள் காணப்பட்டு நம்முடைய வாழ்க்கையில அங்கு காயங்களும் சோதனைகளும் காணப்படும் பொழுது நாம் தேவனோடு விடுதலையாக ஒன்று சேர்ந்து ஆராதிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். We will not be able to have a free spirit. All right, it's all right to get wounded because you can never escape being wounded, being offended. இந்த உலகத்துல இருக்கிறது ஏதோ ஒரு வகையில நான் காயப்படத்தான் போறோம். And getting wounded is not sin. Just like falling sick is not a sin. கவனிங்க, மனசுல காயப்படுகிறது பாவம் இல்லை, சரீரத்துல வியாதி வருது பாவம் இல்லை. Right? But God do not want us to be arrested by this. He wants us to be free from this. இந்த காரியத்தினால சிறைப்படுத்தப்பட்டு நாம் அப்படியே அமிக்கு வைக்கப்பட தேவன் விரும்பல. அதுல இருந்து விடுதலை பெற தேவன் விரும்புகிறார். And that's why we read in the Bible, all right, where God has given us the Holy Spirit, all right, to mend our hurts. And we need to allow the Holy Spirit. பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளார இருக்கிற காயங்களை சுகப்படுத்துவதற்கு நாம் கண்டிப்பாக இடம் தர வேண்டும்.
And only the Holy Spirit can deal with that. That is why, Jesus said in John chapter 14, verse 16, யோவான் 14:16 அங்க ஆண்டவர் சொல்லுகிற வசனங்கள். Let me check this verse. Okay. And Jesus said, I will pray the Father, and he will give you another helper, that he may abide with you forever. All right. And that word helper in other translation is called comforter. வேத வசனத்துல இந்த ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாக வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். Remember, he is the comforter, he is the helper. அவர் நல்ல தேற்றரவாளன். இந்த பூமியின் வாழ்க்கையில நமக்கு நிறைய இது தேவை. In this world with such sin and wickedness, filled with wickedness and sin, all right, and so many evils that can bring so much of heartache and pain, we need the comfort, a divine comfort. And then the Bible says God has given us the Holy Spirit. Thank God. இந்த உலகத்துல தீமையான உலகம், மோசமான உலகம், பாவம் நிறைந்த உலகம், சரிங்களா, வேதனை நிறைந்த உலகம், இதன் மத்தியில கர்த்தர் நாம் வாழ்வதற்கு நமக்கு உதவியாக பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். And he is the comfort. And Jesus said, I have given you. All right. And that's because in God's presence comes a full, refreshing comfort that allows us to experience greater mercies. எல்லாம் கவனிங்க. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தேவ சமூகத்தில் அவருடைய பிரசன்னத்துல நாம் தேவனுடைய இரக்கங்களை அதிகமாக அனுபவிப்பதற்கு நமக்குள்ளாக ஒரு புதுமையான காரியத்தை கர்த்தர் அனுப்புகிறார். நம்மை தேற்றும்படியாக அவர் அனுப்புகிறார். அவர் நம்மை தேற்றுகிறார். He restores. என் ஆத்துமாவை தேற்றுகிறார். He restores my soul. He heals my soul. என் ஆத்துமாவுக்குள்ளாக சுகத்தை அவர் கொண்டு வருகிறார். It's not just the physical, but the restoration of the soul. And when we are in God's presence, we are fully affirmed, we are fully restored, and we are fully renewed. நல்லா கவனிங்க. இப்படியாக நாம் தேவ சமூகத்துல இருக்கும் பொழுது என்ன நடக்கிறது? அங்கு நாம் மெய்யாக உறுதி பண்ணப்படுகிறோம். மனசுல கர்த்தர் ஒரு புதிய தெம்பை கொடுக்கிறார், புதிய உறுதியை கொடுக்கிறார். நாம் முற்றிலுமாக மீட்கப்படுகின்றோம். அது மட்டுமல்ல, நாம் முற்றிலுமாக புதுப்பிக்கப்படுகிறோம். இதுக்குதான் கர்த்தருக்குள்ள இருக்கணும். Again and again we receive that assurance. Many times in the Old Testament, God has spoken to his men whom he has chosen to lead the people. He said, I am with you, fear not, I am with you. பல தடவைகள் தேவன் அவர் மக்களை தேர்ந்தெடுத்து மனிதர்களை தேர்ந்தெடுத்து நடத்தும்படியாக தலைமை தாங்கி நடத்துவதற்கு அனுப்பின பொழுது அவங்கள்ட்ட கர்த்தர் சொல்றார், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். He told Joshua, as I was with Moses, I will be with you. மோசேயோடு அங்க இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன். God always assures that he is with us. அவர் நம்மோடு இருக்கிறார். That sense of God being with me give me that affirmations. கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்ற அந்த உணர்வு இருக்கு இல்லைங்களா, எனக்குள்ள ஒரு மனத்தம்பை கொடுக்கிறது. ஈவன் இன் யுவர் if you are in the sick bed, நீங்கள் வியாதியின் படுக்கையில படுத்திருந்தால், remember this, God said, I will never leave you nor forsake you. நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். That assurance, the maker is with you. நம்மை உருவாக்கின தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். The one who is able to raise up the dead, மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் அறிய வேண்டும், நாம் உணர வேண்டும். And this is important. That's why we need to come. When you spend that kind of time with the Lord, right, and with such a dealing, I will tell you, you will move on to experience the real healing of God in your soul. இப்படியாக தேவனுடைய சமூகத்துல நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் அவர் சமூகத்துல நேரத்தை செலவிடும் பொழுது
உங்களுடைய ஆத்மாவுல வரக்கூடிய மகா பெரிய சுகத்தையும் பலத்தையும் நீங்கள் கண்டிப்பாக கண்டடைவீர்கள். You will certainly experience the healing of the Lord. கர்த்தருடைய பலத்தை நீங்கள் கண்டிப்பாக, சுகத்தை கண்டிப்பாக அனுபவிப்பீர்கள். Now we read in Psalms 23 verse 3. All right. சங்கீதம் 23:3. It says here, He restores my soul. He leads me in the path of righteousness for His name's sake. அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நீதியின் பாதையில் நடத்துகிறார். When we are filled with the Holy Spirit, all right, with God's Spirit, He restores and mends us. பரிசுத்த ஆவியில் நாம் நிரம்பும் பொழுது நாம் மீட்கப்பட்டு சரி செய்யப்படுகின்றோம். And that's one of the beautiful, that's what the Bible says, being filled with the Holy Spirit. பரிசுத்த ஆவியில் நிரம்பி இருங்கள். பரிசுத்த ஆவியில் நிரம்பி இருங்கள். Be filled with the Spirit. பரிசுத்த ஆவியில தொடர்ந்து நிரம்பி இருங்கள் அப்படின்னு சொல்லுகிறது. In other words, we continue, all right, to renew our fellowship with the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரோடு கூட நாம் தொடர்ந்து நம்முடைய உறவை புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறோம். We are constantly sensing the presence of God. தேவனுடைய பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையை நாம் தொடர்ந்து உணரக்கூடியவர்களாக இருக்கிறோம். That's what He has given us, the Holy Spirit, to reside in us. The Bible said, don't you know that your body is the temple of God, where the God's Holy Spirit abides? உங்களுடைய சரீரங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்க, தேவனுடைய ஆவியானவர் தங்கக்கூடிய ஆலயம். God takes His residence within us. தேவன் அவர் தங்குவதற்கு நமக்குள்ளாக அவர் இடத்தை பிடிக்கிறார். And He is with us. அவர் நம்மோடு இருக்கிறார். Don't act like as if God is thousands miles away, that He doesn't know and doesn't understand you. கர்த்தர் 1000 மைலுக்கு அப்பால் இருக்கிறார், அவர் உங்களை புரிஞ்சு கொள்ள முடியாது, உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்காதீர்கள். Some young people have a funny idea. Oh God, they think God is an old man. சில வாலிப பிள்ளைங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வினோதமான எண்ணங்கள் வந்துருதுங்க. நினைக்கிறாங்க, தேவனா அவர் வயசான தாத்தா. ஆக வயசான தாத்தாவுக்கு அவர் ஓல்டு மேன், அவருக்கு ஒன்றும் புரியாது. Because He is old God. They think God is old. And therefore He doesn't know anything, He doesn't understand. No. You don't measure God, you don't look at God like that. All right? He understands everything. He is your maker. கர்த்தர் எல்லாவற்றையும் அறிகிறார். அவர் உன்னை உருவாக்கினவர். சரிங்களா? So you should know how to run to Him. You should know how to talk to Him. கர்த்தரோடு நீங்க தனிப்பட்ட முறையில பேசுவதற்கு you have to give room. All right? You must allow the Holy Spirit access into your hearts. உங்களோட வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவருக்கு உங்க வாழ்க்கையில் உண்டாகிற காயங்களை சுகப்படுத்த பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்கள் கண்டிப்பாக இடம் கொடுக்க வேண்டும். Allow the access. All right? Take time and be honest with God. Sit and bring up all the hurts, whatever hurts you feel. தேவ சமூகத்தில் உட்கார்ந்து என்னென்ன காரியத்துல உங்களுக்கு வேதனைகள், யார் மனக்காயம் உண்டாக்குற அதை குறித்து பேசுங்க. Sometimes we talk to friends, we talk to family members, we talk to somebody close to us. All right? Some of the hurts. All right? We are very good. But when come to God, we don't sit and talk. We only tell Him what to do. தேவனிடத்துல வரும் பொழுது இந்த காரியங்களை குறித்து அவரிடத்துல நம்ம பேசுவது கிடையாது, ஆலோசனை கேட்ப கூட. உண்மையா நம்மளோட உணர்வுகள் என்னன்னு சொல்றது இல்லை. ஆனா அவர் இதை செய்யணும், அதை செய்யணும், இதை செய்யணும், அதை செய்யணும், இப்படியே போயிட்டு இருக்குது. That's not a good relationship. இது ஒரு நல்ல உறவு கிடையாது. All right? The joy is having that conversations about us, about you. God is interested about you and about me. ஆண்டவர் உங்களை குறித்தும் என்ன குறித்தும் அவர் கண்டிப்பாக அவர் முக்கியப்படுத்துகிறார். All right?
Oh, some Christians says, no, in presence of God, we only talk about him, we magnify him. தேவ சமூகத்தில் எப்போது நம்ம அவரை மகிமைப்படுத்தணும், அவரை கனப்படுத்தணும், அவர் துதிக்கணும். Everything is right. Yes, it's good. But that doesn't mean you should not talk about yourself. ஆண்டவரை குறித்து மகிமைப்படுத்தணும், ஆண்டவரை போற்றணும், ஆண்டவரை துதிக்கணும், இதெல்லாம் உண்மைங்க, நல்லதுங்க. அதுக்குன்னு சொல்லி உங்களை குறித்து பிரச்சனை ஆண்டவரோடு பேசக்கூடாதா? அதான் ஆண்டவர் சொல்றாரு. What does he say? Come to me. All right? Come to me, all you labor and heavy laden. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் பாருங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. Those who are hurt, heavy laden. He's talking about emotional problem. நம் வாழ்க்கையில பட்ட காயங்களை பட்டவர்களை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், come to me and I will give you rest. என்னிடத்தில் வர உங்களுக்கு இருதயத்துல மனசுல உங்களுக்கு இறைப்பாறு கொடுப்பேன், நான் சுகத்தை கொடுப்பேன். Only he can do that. No psychiatry in this world, all right, can give us that kind of healing. இந்த உலகத்துல எந்த ஒரு மனதத்துவ மருத்துவங்களும் சரி, மனதத்துவ டாக்டர்களும் சரி, நமக்கு சுகத்தை கொடுக்க முடியாது. Perfect healing comes from the Father from above. மெய்யான சுகம் பரத்திலிருந்து வருகிறது நம்ம இடத்துல. And only God understands, because he is the one who made us. ஆண்டவர் நம்மை உருவாக்கினவர், அவர் மட்டும்தான். அவருக்கு நம்ம குறித்து எல்லாம் தெரியும். All right? And the Bible talks about, come, let us reason together. வழக்காடுவோம் வாருங்கள், வா உட்கார்ந்து சம்பாஷிப்போம். When I say, it's very clear. ஏசாயாவுல நான் வாசிக்கிறோம், வழக்காடுவோம் வாருங்கள். Come, let us reason together. Let us sit. Okay, let us reason. All right, talk. Hey, let me tell you, in the time of your waiting, ஆண்டவருக்கு காத்திருக்கிறதெல்லாம் இப்படிதாங்க. சும்மா போயிட்டு தொண பேசுற. Yes, speaking in tongues is important, that edifies you. But prayer is not just speaking in tongues. Prayer is not just worshiping. It's not just praying for nations or for a neighbor, from this, from Afghanistan, from you name it. ஜெபம்னு சொன்னா, சரிங்களா, தேசத்துக்காக ஜெபிப்பது, ஆப்கானிஸ்தானுக்கு, ஆப்பிரிக்காவுக்காக, இந்த தேசத்துக்காக, இந்த தேசத்துக்காக, மக்களுக்காக, இது மட்டும்தான் இல்லை. But in the presence of God, we learn to talk our hearts to God. தேவ பிரசன்னத்துல நம்முடைய மனதை நாம் வெளிப்படுத்தி பேசணும். God will never get angry because you shared the feelings of your heart to him. உங்களோட மனவேதனைகளின் காயங்களையும் கர்த்தரிடத்துல நீங்கள் பகிர்ந்து கொண்டது கர்த்தர் கோபப்படுவதே கிடையாது. Let me tell you this. You may even say, God, I'm angry with you. God understands. He understands and he knows what to do with you. He's not going to kill you, but he's going to bring healing in the area where you are hurt. தேவனிடத்துல நீங்க சில நேரத்துல வந்து, சரிங்களா, எனக்குள்ளாக ஆண்டவரே, எனக்குள்ளார இவ்வளவு கோபம், இவ்வளவு வெறுப்பு இருக்கிறது அப்படின்னு நீங்க சொல்லலாம். சரிங்களா, ஆண்டவர் மேலே கோபம் இருக்குன்னு, அவர் மேல உண்மையில கோபம் இருந்தா சொல்லுங்க, ஆண்டவரை உங்களை என்னால் நம்ப முடியல, உள்ளது சொல்லிவிடுங்க. அந்த குப்பையெல்லாம் வெளியே வந்தாதான் நல்லது போக முடியும். You got to empty yourself. Then you will see the God bringing healing into those emotions. All right? It's very important. Opening the wounded places of our hearts is an emotional and difficult process. நம்முடைய வாழ்க்கையில காயங்கள் பட்ட காரியத்தை மறுபடியும் திறந்து பேசுவது ரொம்ப கஷ்டமா இருக்கும். All right? But until we allow God into the harmful events of our past, we will never experience true freedom and restoration from them. நம்முடைய கடந்த கால காயங்கள் பட்ட அந்த காயங்களை, சரிங்களா, நாம் திறந்து தேவனிடத்துல திறந்து பேசாவிட்டா நம்முடைய முழுமையான விடுதலையை நாம் ஒருபோதும் அனுபவிப்பது கிடையாது. Until we allow ourselves space to deal with what for some have been harmful and defining moments, we will never experience the entirety of the abundant life available to us. நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு கொடுக்க விரும்புகிற பரிபூர்ண வாழ்க்கைய நாம் முழுமையாக அனுபவிக்கணும்னா, நம்முடைய வாழ்க்கையில காணப்பட்ட இந்த தீமையான சம்பவங்கள், சரிங்களா, இவைகள் முழுமையாக நான் கருத்திற்குள்ளாக வைக்கும் பொழுது
நாம் அதனுடைய சுகத்தை பெறுகிறோம். As long as the Lord begins to heal our, all right, wound, we must allow him to guide us to our lifestyle of forgiveness for our present scars. All right? As the Lord begin to heal you, கர்த்தர் நம்முடைய உள்காயங்களை, மனக்காயங்களை சுகப்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில, சரிங்களா, வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வருவதற்கு நாம் தேவனுக்கு இடம் கொடுக்க வேண்டும். அதாவது இப்பொழுது இருக்கிற அந்த காயங்கள் ஆறுவதற்கு நாம் மன்னிப்பின் மூலமாக சுகத்தை கொண்டு வருவதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். And we must learn, all right, how to bring those healing and receive that healing. In James chapter 2 verse 13, யாக்கோபு 2:13, I don't think I have that verse. Let me see. All right. No, I didn't bring, but all right. It says, mercy triumph over judgment. As we begin to show those mercies to others, all right, God, we begin to experience the Father's love. நம்முடைய பிதாவுனோட அன்பை நம்ம எப்படி அனுபவிக்கிறோம் என்றால், நாம் எப்பொழுது நம்மை காயப்படுத்தினவர்களை மனசுல இருந்து விட ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுது நமக்கு சுகத்தை கர்த்தர் கொண்டு வர அங்க ஆரம்பிக்கிறார். And I believe even as you continue to wait upon the Lord, continue to learn to wait upon the Lord, I want you to bring these realities in the presence of God. Don't push it under the rug, hide them, or don't hide your feelings. இந்த காயப்பட்ட உணர்வுகளை நீங்க அப்படியே, சரிங்களா, அமைதியா வச்சிடாதீங்க. Bring every detail. Talk in detail to God. You can always talk. God has all the ears to hear. கர்த்தர் உங்களுக்கு செவி கொடுக்க நாள் முழுதும் வச்சிருக்கிறார். அதை மட்டும் நீங்க கவலைப்படாதீங்க. நிறைய பேசுங்க. தேவனிடத்துல வந்து பேசுறதுக்கு நிறைய காரியம். I love to talk. Now, beside praying for people, மற்றவங்களுக்காக, இவங்களுக்காக, அவங்களுக்காக, எல்லாத்துக்காக ஜெபிக்கிறதை அது போக I enjoy talking, all right, having a deep conversation about the present condition, okay, what I am, what I feel, what I think. நான் என்ன சிந்திக்கிறேன், என்ன உணர்கிறேன், இப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தரோட சும்மா அப்படியே உட்கார்ந்து கதை அடிங்க. இதை கற்றுக்கொள்ளுங்க. பேச மனசுலே பேசலாம், வாய் திறந்து பேசலாம். The important thing is an engagement. முக்கியமானது என்ன? உறவு. You are engaged. You are engaged. And that's the most important. So I urge you, as we move on and as we learn, all right, waiting upon God, கர்த்தருக்கு காத்திருப்பதை நாம் கற்றுக்கொள்ளுகிற இந்த காலகட்டத்துல இந்த காரியத்தை நீங்கள் முக்கியமாக புரிந்து கொண்டு, இந்த காரியத்தை நீங்கள் முக்கியமாக பிடித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு நான் சொல்லுகிறேன். And next week we are going to look at the third part, all right, what we do while we wait upon God. அடுத்த வாரம் கர்த்தருக்கு காத்திருக்கிற அந்த காலகட்டத்துல நாம் செய்ய வேண்டிய அடுத்த கட்டம் என்ன, மூன்றாவது காரியத்தை நாம் கவனிக்க போகிறோம். We will see, all right, the third thing, what we are to do, all right, the next. அடுத்ததாக நாம் என்னத்தை செய்ய போகிறோம் என்பதை நாம் அடுத்த வாரம் நாம் பார்க்க போகிறோம். And next week we will study. Make sure you all will be there. நீங்கள் கண்டிப்பாக அடுத்த வாரம் வருவதற்கு ஆயத்தப்படுங்கள். The Lord's favor and His grace be with you. Let's pray. நாம் ஜெபிப்போம். Father, we thank you in the name of Jesus. We thank you for your word. உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. உம்முடைய வசனங்கள் எங்களை தேற்றி பலப்படுத்துகிறது. Your words, they bring healing and comfort to us. Thank you, Lord, for giving us your assurance. நீர் எங்களுக்கு தந்து வருகிற, கொடுத்து வருகிற இந்த நம்பிக்கைக்காக, திடனுக்காக நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம். Father, I pray those who feel and those who are struggling in the issues of their hurts, வாழ்க்கையில மனசுல உண்டான காயங்களை குறித்து போராடி கொண்டிருக்கிற, தடுமாறி கொண்டிருக்கிற நபர்களுக்காக வருகிறேன். Father, I thank you even the words that you have given to us this morning.
are like a healing balm. நீர் எங்களுக்கு இந்த காலவேளையில் கொடுத்த வசனம் எங்களை சுகமாக்குகிற தைலமாக இருப்பதற்காக நன்றி. Just like the centurion who said to Jesus, you speak a word and my servant will be healed. நூற்றுக்கு அதிபதி ஆண்டவரை பார்த்து நீ ஒரு வார்த்தை மட்டும் பேசும், என்னுடைய வேலைக்காரர் சுகமாகவான் என்று சொன்னது போல. We thank you, Lord, because your word carries the healing balm. உம்முடைய வார்த்தை சுகமாக்குகிற தைலத்தை கொண்டிருப்பதற்காக நன்றி. And Father, even as the Holy Spirit is leading us and teaching us how we practice in waiting in the presence of God, தேவனுடைய பொற்பாதத்துக்கு முன்பாக நாங்கள் அமர்ந்து காத்திருக்கிற நேரத்துல என்னத்தை எல்லாம் நாங்கள் செய்ய வேண்டும் என்ற காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக நன்றி என்று சொல்லுகிறோம். I pray for your healing, pray for your comfort, I pray for your peace to rest upon the people of God. இங்க இருக்கிற உங்களுடைய ஜனங்களுக்குள்ளாக தெய்வீக ஆரோக்கியமும் சுகமும் பலமும் தங்கும்படியாக உங்களுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். May the blessing of the Lord rest upon everyone. ஒவ்வொருத்தர் மேலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்குவதாக என்று நான் அறிக்கையிடுகிறேன். I thank you in Jesus name. இயேசுவின் நாமத்தில் நன்றி பிதாவே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். We thank you. We give you praise in Jesus name. இயேசுவின் நாமத்தில். Amen. Amen. Bless the Lord. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். It's a great joy. All right. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மிக மிக சந்தோஷமானது. Now be here next Sunday. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தவறா வந்திருங்கள், because we are building up something. All right. This is important. And this is just to educate you how you learn in the presence of God. தேவ சமூகத்துல நீங்கள் எப்படி காரியங்களை கற்றுக்கொள்ளலாம் என்ற காரியங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பது தான் இது. அதுதான் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறோம். All right. And hopefully, all right, remember, some of you may be wondering whether, since the government has allowed churches can meet, all right, whether we will be meeting in the church. சிலர் நீங்க நினைக்கலாம் அரசாங்கம் நமக்கு தான் அனுமதி கொடுத்துருச்சு சபையில மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. Remember, it is written that all those who are fully vaccinated, those who have taken, all right, the first and second, and sometimes some of you taken Johnson just one, all right, if that is a fully vaccinated people, முழுமையாக சரிங்களா, முழுமையாக அங்க அதுக்கு தடுப்பூசி எடுத்தவங்களுக்கு தான் முழுமையாக அவங்கள் தான். And we know people who are 60 and above, all this while they have taken, and the people lesser than that age group still not. 60 வயசுக்கு மேல உள்ளவங்களை இது வரைக்கும் கொடுத்தாங்க, அது கீழ உள்ளவங்க இப்பதான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. Then the children next. And so some people, some houses they may have, all right, father and mother, grandparents maybe would have taken. வீட்டுல சில தாத்தா பாட்டிங்களும் எடுத்திருப்பாங்க, மத்தவங்க இருந்திருக்காரு சரிங்களா. So only grandparents can come. Who's going to bring them? Who's going to take them back? And all these things. And because of this issue, we just hold on. இதனால நம்ம கொஞ்சம் காத்திருப்போம் சரிங்களா, கொஞ்சம் காத்திருப்போம். ஏன்னா பெரியவங்களுக்கு மட்டும் வந்தாங்களே, பிள்ளைங்களை எங்க விட்டுட்டு வருவாங்க, அவங்க வீட்டுல இருக்கணும் பாருங்க. அப்ப இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குது. அதை கொஞ்சம் காத்திருப்போம். கூடுமான வரைக்கும் யார் யார் நீங்க போயிட்டு தடுப்பூசி போட்டுக்க முடியுமோ போட்டுக்கொள்ளுங்கள். Those of you, if you can, go ahead and take. You know, if you keep listening and reading about all things about these vaccinations, the negative things, all right, இந்த தடுப்பூசி குறித்து அதோட நெகட்டிவ் ரிப்போர்ட்டை நீங்க அதிகமா படிச்சுக்கிட்டு இருக்க சரிங்களா, நீங்க ஒரு போதும் தேர மாட்டீங்க. Similarly, almost in everything that we eat every day, there are negative things. நம்ம சாப்பிடுற ஒவ்வொரு பொருளிலையும் சரிங்களா, அதுக்கு எதிர்ப்பான காரியங்கள் நிறைய இருக்குது, எதிர்மறையான காரியங்கள். இந்த மாதிரி நீங்க சாப்பிடுற அரிசி கூட சரிங்களா, அது உண்மையிலே செக் பண்ணாக்க அதை குறித்து அதுல இருக்கிற கோளாறை குறித்து சொல்றதுக்கு நிறைய இருக்கு. நீங்க இதெல்லாம் படிச்சீங்க, சோத்தையே சாப்பிட மாட்டீங்க, அடிச்சல புல்லு தான் சாப்பிடுவீங்க. Right? So don't keep on listening. Right? If this is what it is, we take it.
you're not signing up with Antichrist. இந்த ஊசி போடுறதுனால நீங்க அந்த கிறிஸ்துவோட கூட சைன் வைக்கிறீங்கன்னு கிடையாது. No way. All right, it's benefit of everybody. நம்ம எல்லாருக்கும். All right, and government ruling, அரசாங்கம் எல்லாருடைய நலனுக்காக இது சொல்லுகிறது. ஆகவே don't think you are super spiritual, you are not going to take. நாங்களும் சூப்பர் ஸ்பிரிச்சுவல் நம்ம இடம். சில பேர் வேலை கூட சோத்துக்கு சாப்பு வச்சுட்டு போவாங்க. சரிங்களா? வேலை கூட போக முடியாது. ஆமா, அது இருந்தாதான் வேலைக்கு போக முடியும். அந்த சர்டிபிகேட் இருந்தாதான். இப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் வருது. ஏன் உங்களே போட்டு நோக வச்சுக்கிறீங்க? சரிங்க, ஒழுங்கா போயிட்டு ஊசி போடும்போது போய் கொடுங்க. சிலர்னு ரெஜிஸ்டர் பண்ணாங்க இருக்கிறீங்க போல இருக்கு. Some of you didn't even register. You think you don't need to. All right, don't take the chance. All right, போட்டுக்கொள்ளுங்க. அது உங்களுக்கு பிரயோஜனம். Encourage you. All right, to go ahead and do what you need to do. போய் செய்ய வேண்டியதை செய்யுங்கள். All right, God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். I will end over this service to Pastor Amos. Pastor Amos அவருடைய போடுகிறேன். God bless you all. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். Amen.